நான் உங்க கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு வந்து கோதுமை மாவுல ஒரு பூரண கொழுக்கட்டை செய்ய போறோம். இது எங்க ஏரியால வந்து மோதகம்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஈஸியா, சிம்பிளா வீட்ல செய்றதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம சேனல மொத பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கங்க. ஒரு துருவுன தேங்காய் வந்து 1 கப் எடுத்துக்கங்க. 1/4 கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கங்க. எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து முந்திரி பருப்ப சாப் பண்ணி ஒரு 4 முந்திரி பருப்ப சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க 3யும். ஓகேவா? நல்லா வந்து அந்த தேங்காய்ல வந்து அந்த நாட்டு சர்க்கரையோட இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். தேங்காய்ல இருக்க ஈரப்பதத்தில அது நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தனியா எடுத்து வச்சுருங்க. பூரணம் ரெடி ஆயிட்டு, நெக்ஸ்ட் இன்னொரு பவுல் எடுத்துக்கங்க. அதில வந்து 1 கப் வந்து கோதும மாவு எடுத்துக்கங்க. 1 கப் கோதும மாவு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு வந்து நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆவணும் மாவுல. அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட தேவைன்னா நீங்க கூட கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சப்பாத்தி மாவு பெனைவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சில தண்ணி ஊத்தி பெனஞ்சு எடுத்து வச்சுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் ஊறுனதுக்கப்புறம் எடுத்து, இத வந்து நான் 4 போர்ஷனா பிரிச்சுக்கிறேன். 4 உருண்டைகளா, அதாவது 4 கொழுக்கட்டை வர அளவுக்கு பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுக்கிட்டு, நம்ம சப்பாத்தி கட்டையில வச்சு எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ தேய்ங்க. ஓகேவா? கையாலேயே இப்படி தேய்ச்சு குடுங்க. தேய்ச்சு குடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்த நடுவுல வைங்க. மோதகம் ஷேப்ல அப்படியே வந்து நம்ம இது மாரி இது பண்ணுங்க வந்துரும். மோதக ஷேப் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க 4த்தையும். ஒரு ஸ்டீமர்ல வச்சு மேல இட்லி தட்டு வச்சு நான் மூடி வச்சிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்து வேக வைங்க. நீங்க இட்லி பானைல கூட வச்சு வேக வைக்கலாம். இப்ப வந்து மோதகம் ரெடி ஆயிட்டு, சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.